ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கடமை செய், பலனை எதிர்பாராதே. ஸோ இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி அது ஒரு மேடையில் பேசி அவருடைய மண்டபத்தில் கடமை செய், எதிர்ப்பார், பலனை எதிர்ப்பார் அப்படின்னு வச்சார். அதுக்கு கைத்தட்டெல்லாம் செஞ்சாங்க. ஸோ அதை பற்றி நாஸ்திகர்கள் கூட பேசியிருந்தாங்க. பட் இந்த விஷயம் முரண்படுது இல்லையா? கடமை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னா அடிமையாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லா மதத்துக்கும் இப்படி ஒரு விஷயத்தை எழுப்புவாங்க. மதங்கள் அடிமைத்தனத்தை போதிக்குது, முதலாளித்துவத்தை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கடமை செய், பலனை எதிர்ப்பார் அப்படின்னு சொல்கிறது உலகியல் ரீதியான கடமை கிடையாது. உலகியல் ரீதியான உறவுகளுக்கான கடமை கிடையாது. ஆன்மீக ரீதியான உறவுகளுக்கான ஆன்மீக கடமையை குறிக்குது. ஏன்னா பகவத்கீதைன்றது ஆன்மீக நூல், உலகியல் நூல் கிடையாது. ஸோ அங்கே சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் யுத்த மைதானம், அந்த யுத்த மைதானமே யுத்த மைதானம் கிடையாது, உலகியல் யுத்தம் கிடையாது. அது மனதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். ஆக்சுவலாக இந்த ஆன்மீக கடமை எல்லா மதத்துலையுமே வெளிப்பட்டு இருக்கும். தர்மம் அப்படின்ற பேரில் அவங்க ஸ்தூலமான உணவு கொடுக்குற தர்மம் அல்லது வேறு ஏதோ தானம் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இப்போ சிவபெருமானுக்கு பார்வதி பிச்சை போடுற மாதிரி ஒரு சிலை பார்த்துருப்பீங்க, கதையும் கேட்டிருப்பீங்க. அதேமாதிரி இயேசு கிறிஸ்து கூட தர்மத்தை பற்றி பேசியிருப்பார். ஸோ அது எல்லாமே இந்த கடமையை குறிக்கிற விஷயம். ஸோ ஆன்மீக கடமை என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஆத்மான்னு உணரணும். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. அந்த ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் ஆல்ரெடி பதிவாகி இருக்குது. அதை தான் நம்ம ஒரு ஜென்மத்தில் நடிக்கிறோம். இப்படிங்கிற விஷயம் யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சிவபரமாத்மா. அவர் 5000 வருடத்தில் ஒரு முறை வருகிறார். அதை தான் கலியுகத்தின் இறுதின்னு சொல்கிறோம். அவர் வர டைம். ஸோ கலியுகத்தின் இறுதியில் வராரு. கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அது வரைக்கும் அவர் இருக்கிற இடம் இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதை பரந்தாமம் அல்லது பரலோகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கடவுளைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவர் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாகத்தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கேட்குறவங்க குமாரிகள். ஸோ அவர் தான் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை சொல்கிறார். முதல் ஆத்மா இந்த பூமிக்கு வரும்போது இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும் 2500 வருடம். அடுத்த 2500 வருடம் இதே உலகம் நரகமாக மாறுது. ஏன்னா பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். சொர்க்கத்தில் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆத்மான்ற உணர்வுலே ஒருவரை ஒருவர் பார்த்து பழகினதுனால உடல் பக்கமே கவனம் போகாது. அதனால் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட யாருக்கும் வராது. அங்கே கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. அவ்வளோ பரிசுத்தமாக சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் இருந்ததுனால தான் அவங்கள இந்துக்கள் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம். சிவபெருமானை தவிர சிவன் மட்டும்தான் கடவுள். அவர் இறுதியில் நம்மளை அந்த மாதிரி தகுதி உடையவராக தூய்மையானவர்களாக மாற்றுறார். எப்படி மாற்றுறாருன்னா, உங்களை ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்மளும் ஆத்மா தான், அவரும் ஆத்மா தான். நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும். இறைவன் தனக்கென்று சொந்த உடலை ஒருபோதும் எடுப்பதில்லை. கடைசியின் ஒரு வருடம் வருவது கூட வேறொருத்தர் உடம்புல வராரு. இந்த ஞானத்தை சொல்வதற்காக வரார், வேறு எதையும் அனுபவிக்கிறதுக்காக வரல. ஏன்னா நம்ம அனைத்தையும் இழந்திருக்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு. அதுக்கு காரணம் உடம்புன்னு நினச்சது. ஸோ அந்த தவறான நம்பிக்கையை, உடம்புன்ற நம்பிக்கையை உடைத்து ஆத்மான்ற நம்பிக்கையை விதைக்கிற அது ஆழமாக பதிவாகணுன்னா ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை
சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற செய்தி எந்த மதத்திலும் சொல்லப்படலை. கடவுள் இப்படித்தான் இருக்கிறாரு, இங்கே தான் இருக்கிறாரு, அவரை நினைத்தால் ஆத்மா தூய்மையாகும், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வெல்வீங்க, உடல்ன்ற உணர்வை மறப்பீங்க அப்படின்னு எந்த மதத்துலேயும் அது சொல்லப்பட்டிருக்குதா? ஸோ எந்த மதத்துலேயும் சொல்லப்படலை. ஏன்னா இது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த சிதம்பர ரகசியம். அதை சொல்ல அவர் வந்திருக்கிறார். ஆனாலும் இந்த ஞானத்தை யார் கேட்பாங்கன்னா, சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தார்களோ அவர்களே மறுஜன்மம் எடுத்து இப்போ எல்லா மதத்திலும் இருப்பாங்க, அவங்க தான் இதை கேட்பாங்க ஆரம்பத்தில். ஆனாலும் இது எல்லோருக்குமான ஞானம். ஏன்னா இறைவனை நினைத்து தூய்மை ஆனால்தான் மறுபடியும் பரந்தாமத்துக்கே போக முடியும். சொர்க்கத்தை விட்டுருங்க, ஏன்னா பரந்தாமத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். அப்போ எல்லா மதத்தினரும் கடைசியில் இறைவனை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கடவுள் வந்துட்டாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தெரியப்படுத்த வேண்டியது ஆரம்பத்திலே ஞானத்தை எடுக்கிற பிரம்மகுமாரிகளாகிய நம்முடைய கடமை. ஸோ பிரம்மகுமாரிகளுக்கு இறைவன் கொடுக்கிற ஞானம்தான் அங்கு கீதையாக, ராமாயணமாக, மகாபாரதம், பைபிள், குரானாக வெளிப்பட்டிருக்குது. இந்த இறைவனுடைய நேரடி ஞானத்தை கேட்காத வரைக்கும் அது உங்களுக்கு புரியாது. எவ்வளவு, அதாவது கீதா உபதேசம் பல வருடங்களாக சொல்கிறவங்களுக்கு கூட இது தெரியாது. வேணா கேட்டு பாருங்கள். ஸோ அப்போ முதல்ல கேட்குறவங்க மூத்த சகோதரர் ஆகிடுறோம். ஏன்னா சொர்க்கத்திலும் ஆரம்பத்திலே வந்துடுறோம். ஸோ ஆத்ம ரீதியில் நாம் மூத்தவர்களாக இருக்கிறோம். அப்புறம் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எல்லோருக்கும் மூதாதையர்களாக நாம் தான் இருக்கிறோம். அப்போ மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா இப்போ ஒரு அப்பா இறந்துட்டாருன்னா அந்த சொத்தை மற்ற சகோதரர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது மூத்த சகோதரருடைய கடமை இல்லையா? ஸோ அப்படி இறைவன் வந்துட்டாருன்ற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்டால்தான் இறைவனுடைய ஆஸ்தி கிடைக்கும். அப்படி நம்ம அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்ல வேண்டியது மூத்த சகோதரர்களாகிய நம்முடைய கடமை. சரி, இந்த ஞானத்தை பலவிதமாக சொல்லுவோம். அதில் கோடியில் ஒருத்தர் தான் இதை ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், இவங்கள மூலமாக எனக்கு ஞானம் கிடைச்சது. ஸோ அப்படி ஒருத்தர் இவங்க மூலமாக எனக்கு ஞானம் கிடைச்சதுன்னு சொல்கிறத கேட்டு சந்தோஷப்படுறது இருக்குது இல்லையா? அதுதான் இது சேவைன்னு சொல்கிறோம். இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற சேவை. இதற்கான பலன், உடனடி பலன் சந்தோஷம். எப்படின்னா அது சேவை செய்யும்போதே உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும், மற்றவங்க சொல்கிறதுனால கிடையாது. ஆனால் ஒரு சில சமயம் யாராவது வா நீங்கள் சூப்பராக ஞானத்தை சொல்கிறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கேட்குறதுல சந்தோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நீங்கள் செய்த சேவைக்கான பலனை உடனடியாக அனுபவிக்க நீங்கள் துடிக்கிறீங்க. அதாவது இது ஆன்மீக அக்கௌண்ட்டில் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க சொர்க்கத்துக்காக. நீங்கள் இறைவனை நினைக்க ஆத்மா தூய்மையாகுது. கூடவே இந்த ஞானத்தை கொடுக்க ஆத்மாவில் அக்கௌண்ட் பேலன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஆத்மாவில், உடம்பில் கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த உடல் மூலமாக சேர்க்குற சொத்து இந்த பிறவி மட்டும்தான் உங்கள் கூட வரும். ஆனால் ஆத்மாவில் சேர்க்குற சொத்து ஜென்ம ஜென்மமாக 2500 வருடத்துக்கு சொர்க்கம் முழுவதும் சேர்த்து இப்போவே நீங்கள் சேர்த்து வைப்பீங்க. ஸோ அப்படி சேர்த்து வைக்கிறது ஆன்மீக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க. இதன் மூலமாக அல்பகால வருமானம் கிடையாது. இல்லை ஒருத்தர் புகழ்ந்தாருன்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி புகழை நீங்கள் தேடுறீங்க, அல்லது நீங்களே சொல்கிறீங்க நான் இத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்தேன், இத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்தேன்னு நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லலாம். ஆனால் மற்றவர்கள்கிட்ட சொல்லி சுயத்தம்பட்டம் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்து வைத்த வருமானத்தை இப்போவே செலவு பண்ணிட்டீங்க, சொர்க்கத்துக்கு வராது அந்த அக்கௌண்ட்டு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அந்த ஞானம் தான் கீதையில் கடமை செய்யுங்க, பலனை இப்போ எதிர்பாராதீங்க. அந்த இப்போன்ற வார்த்தை இல்லை, அதனால் புரியல. இப்போன்ற ஒரு வார்த்தை சேர்த்துருந்தா அப்போ எப்போன்னு வந்திருக்கும். ஏன்னா அது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம். பகவத்கீதைன்றது சண்டை போடுறதுக்கான ஞானம் கிடையாது. அப்போ எதிர்காலத்தில் அது உங்களுக்கு வரும், சொர்க்கத்தில் வரும், அடுத்த உடலை எடுத்த பிறகு வரும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கேட்டிங்கன்னா தர்மத்துக்கு பேர் போன கர்ணன் செய்த தர்மம் இந்த ஞானத்தை கொடுப்பது தான். அவங்க நினைக்கிற மாதிரி மற்ற விஷயங்களை தர்மம் பண்ணுறது கிடையாது. ஆனால் கதையில் அப்படி வெளிப்பட்டு இருக்குது.
அதே விஷயம் பார்த்திங்கன்னா பைபிள்லேயும் மத்தேயு 6வது அதிகாரத்தில் இருக்கும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் மனிதர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க முன்னாடி உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அதாவது சும்மா ஒரு பந்தா விடுறதுக்காக, அதாவது எந்த சேவை செய்தால் நம்ம புகழ் அதிகமாகும், அதாவது எத்தனை பேருக்கு ஞானம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு என் பேர் எப்போ ஃபேமஸ் ஆகும் அப்படி நினைக்கிறது. அப்போ பிதா கிட்ட இருந்து, இல்லை பரமபிதான்றது சிவன், கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற பலன் சொர்க்கத்தில் கிடைக்குது, அது கிடைக்காம போயிடும். அதனால் நீங்கள் தர்மம் செய்யும்போது மனிதரால் புகழப்படுவதற்கு பண்ணக்கூடாது. இல்லை மற்றவங்க புகழ் பாடணும், என்னுடைய புகழ் பாடணுன்றதுக்காக இந்த ஞானத்தை தர்மம் செய்யக்கூடாது. ஞானத்தை தானம் செய்கிறது தான் அங்கே தர்மம்னு சொல்கிறது. மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாத, இல்லை தாரை தப்பட்டை அடிக்காத, நான் இத்தனை பேருக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்குறேன்னு அப்படி தாரை தப்பட்டை அடிக்கிறவங்க தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்குது. அதனால் நீ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது அப்படிங்கிறது காசு கொடுக்கறத பற்றி கிடையாது. இந்த ஞானத்தை கொடுத்ததே அடுத்த செகண்ட் நீங்கள் மறந்துடுங்க, உங்கள் மைண்டில் கூட அதை அசைப்படாதீங்கன்றார். ஏன்னா அந்த டைமில் அடுத்த இன்னொருத்தருக்கு நீங்கள் ஞானம் கொடுக்கலாம் இல்லையா? ஏன்னா சகோதர ஆத்மாக்களை இந்த நரகத்திலேருந்து நம்ம காப்பாற்றுறோம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார், எங்கள் சொர்க்கத்தில். ஸோ இதுதான் கடமை செய் பலனை எதிர்பாராதேன்றதுடைய உண்மையான அர்த்தம். அப்படின்னு ரஜினி அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இதை எதிர்த்து இருக்க மாட்டார். அவர் இந்த ஞானத்தை சொல்கிறக்கூடிய ஆன்மீக சேவையில் தன்னை ஈடுபடுத்தியிருப்பார். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துருந்தால் தன்னை அவர் ஆன்மீக சேவையில் அர்ப்பணித்து எதிர்காலத்திற்கு அவர் சேமிக்கணும், பல ஜென்மங்களுக்கு இப்போ சேமிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. நீங்களும் அதே மாதிரி சேமிக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் டெய்லியும் போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.